வணக்கம் தீபிகா. அதாவது தஞ்சை ராசா மிராசுதார் மருத்துவமனையில் திடீரென மின்கசிவு, அதாவது ஏசியில் இருந்து திடீரென மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக எந்த அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. தஞ்சை ராசா மிராசுதார் மருத்துவமனையில் குழந்தை மகப்பேறு அவசர சிகிச்சை பகுதி உள்ளது. அப்பகுதியில் மின்கசிவு ஏற்பட்டு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் முற்றிலுமாக புகை மண்டலமாக காட்சியளித்தது. பிறகு அங்கிருந்து ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அந்த தீயை முற்றிலும் அணைத்து கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்தனர். இதன் பிறகு முற்றிலுமாக தீ அணைக்கப்பட்டது. இருந்த போதிலும் அங்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டு எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க தற்போது மின்சாரம் நிறுத்தப்பட்டு அப்பகுதியில் புகை மண்டலமாகவும் காட்சியளித்து வருகிறது. உள்ளிருக்கும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் என அனைவரையும் தற்போது மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பதட்டம் மற்றும் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த மின்கசிவு எதற்காக ஏற்பட்டிருக்கிறது, எப்படி ஏற்பட்டது என பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு அவர்களுக்கு, அதாவது உறவினர் மற்றும் நோயாளிகளுக்கு ஆறுதலும் கூறி வருகின்றனர். எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. அந்த அசம்பாவிதம் தற்போது மின்கசிவு, அதாவது ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிறிது தீ ஏற்பட்ட போது உடனடியாக ஊழியர்களை வைத்து தீயை முற்றிலுமாக கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்துள்ளோம் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்க பங்கஜம் அவர்கள் கூறினார்கள். அங்கு இருந்த உறவினர்கள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர். என்னவென்றால், தீயை அணைக்க முற்றிலும் தண்ணீர் ஒரு துளி கூட இல்லை எனவும், தீயணைப்பு துறையினர் வந்த பிறகு முற்றிலுமாக தீ அணைக்கப்பட்டது எனவும் உறவினர்கள் சார்பில் குற்றமும் சாட்டப்பட்டு வருகிறது. தீபிகா.